Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்லயே எப்படி சுலபமான முறையில் செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இதை பண்ணிடலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் தாங்க எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து கொஞ்சம் முத்தின தேங்காவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அந்த அளவு தேங்காயை இந்த அளவுக்கு பூவாக துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம துருவின தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு வேணும்னு நினைப்போம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு வீட்டிலையே இந்த மாதிரி தேங்காயிலேருந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க. ஒரு பவுலில் நம்ம வடிகட்டி வச்சுட்டு நம்ம அரைச்ச தேங்காயிலேருந்து பாலை வடிகட்டிக்கலாங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்காம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திக்கான பாலை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சுத்தமாக புளிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் சக்கை வந்திருக்கு. இதை திரும்பவும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பால் எடுத்துக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தடவை பால் எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் டைம் நம்ம திரும்பவும் மிக்ஸி ஜாரிலே போட்டு ஒரு தடவை சுற்றிட்டு எடுத்தோம் அப்படின்னா பால் வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆகாமல் சக்கையில் வந்து பால் சுத்தமாக போகாமல் நம்மளுக்கு எல்லா பாலுமே கிடைச்சிரும். இப்போ திரும்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம திரும்ப வடிகட்டிக்கலாங்க. இதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் போல் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ சக்கை வந்து ஃபுல்லாக வந்துடும். நம்மளுக்கு பால் வந்து நல்லா திக்காக கிடைச்சிரும். இப்போ இந்த சக்கையோட கலரே பாருங்கள் ஒயிட்டாக இல்லாமல் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு திக்கான பால் வந்து ரெடியாக இருக்குங்க. பாலை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4 hours போல் ஸ்டோர் பண்ண போகிறேங்க. ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுட்டு வந்துடலாம். நீங்கள் வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் போல் வெளியில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா மேலே வந்து நல்லா திக்கான க்ரீமியாக வந்து உங்களுக்கு வந்துடும். அடியில் பார்த்திங்கன்னா தண்ணியாக தெளிஞ்சு நிற்குங்க. மேலே இருக்க அந்த திக்னஸ் க்ரீமை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கு பாருங்கள். சைடெல்லாம் வந்து இதில் லைட்டாக ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபார்ம் ஆகிருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஃபார்ம் ஆகலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மேலே வந்து நல்லா திக்கு க்ரீமியாக கிடைச்சாலே போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பேனில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் அடியில் இருக்க தண்ணி, இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாதுங்க. நம்ம குழம்புல வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா கீழே கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க க்ரீமியை வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதித்து வரணும். கொதித்து வரும்போது பால் வந்து நல்லா திரிய ஆரம்பிச்சிடும். இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்போ பாருங்கள் பால் நல்லா திரிஞ்சிருக்கு பார்த்திங்களா? இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் போல் இதை வந்து அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் சுருண்டு வந்திருக்கு. இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா ஆயில் வந்து பிரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில். இப்போ நம்ம அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ தண்ணி கலராக இருக்குது பார்த்தீங்களா? இதான் வந்து ஆயில் நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நடுவில் இருக்கிற அந்த க்ரீமியெல்லாம் பாருங்கள் மொறுமொறுன்னு ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலராக வரணுங்க. இது தாங்க நம்ம தேங்காய் எண்ணெயோட பதம் கண்டுபிடிக்கிறது. இப்போ பாருங்கள் ஆயில் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இது இந்த அளவுக்கு நல்லா அந்த தேங்காய் புண்ணாக்கு வந்து கோல்டன் கலராக மாறினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த புண்ணாக்கெலாம் வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இதுவுமே சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்குங்க. இதை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. மொறுன்னு நல்லா டேஸ்டியாக இருக்கும், பிஸ்கட் மாதிரி. இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதுவுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ இந்த ஆயில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்டிலே கிடைச்சிருங்க. வீட்டில் குட்டி குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் சாதத்தில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ ஹெல்த்திங்க. தேங்காய் எண்ணெயில் பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு நிறையவே இருக்குது. அதனால குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு சாதத்தில் போட்டு நம்ம சாதம் கொடுக்கலாம், நல்ல வாசமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி சுத்தமான தேங்காய் எண்ணெய் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.